குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம சில ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி பல பேர் வச்சுருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது இந்த ஓஎன்ஜிசி. ஓஎன்ஜிசி அப்படின்னா நம்ம ஆயில் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் அப்படின்னு அதுக்கு மீனிங்கு. இது கவர்மெண்ட் செக்டாரு, இது எல்லாருக்குமே தெரியும். இது ஏன் எல்லாருக்கும் தெரியும்னா, இதில் டிவிடெண்ட்டு அவன் அதிகமாக கொடுப்பான். டிவிடெண்ட் மட்டுமே இதில் 5.38% கொடுக்குறான். இதோட வேல்யூவேஷன் ரேஷியோ 8க்கு கீழே தான் இருக்குது. ஆர்ஓஇ எல்லாம் நல்லா தான். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10 கிட்ட இருக்குது. க்ரோத்து 13%. ஆர்ஓசிலாம் இருக்குது. இது மைல்டாக தான் ப்ரோக்ரஸ் ஆகும். இதோட 52 வீக் லோ 205, 52 ஹை 273. இது ஷேர் ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் வச்சுருக்காங்கன்னா, ப்ரொமோட்டர்ஸ் 59% வச்சுருக்காங்க. எஃப்ஐஸ் 7% வச்சுருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டு ஒரு 8.5%. இன்சூரன்ஸ் ஒரு 11%. நம்ம டிஐஸ் ஒரு 10% வச்சுருக்காங்க. நான் இன்ஸ்டியூஷன் ஒரு 4% வச்சுருக்காங்க. ஸோ இது இப்போ பார்த்தா இந்த வேல்யூவேஷன் ரேஷியோவில் இது நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் லாங் டேர்முக்கு தான் பக்காவாக இருக்கும். இது ஷார்ட் டேர்ம்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. லாங் டேர்ம் வச்சுருந்தா நல்ல க்ரோத், நல்ல ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகும். இவன் டிவிடெண்ட்டே 5.38% கொடுக்குறான். இப்போ இருக்கிற இந்த ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்திங்கன்னா, இந்த ஓஎன்ஜிசி இப்போ இருக்கிறது 232 இருக்குது. இவன் 257லேருந்து இறங்கிக்கிட்டு இருக்கான். இந்த இயரோட ஹை இந்த இயரோட ஹைலாம் இல்லை, நவம்பர் மாதம்தான் 258 இருந்திருக்கான். டிசம்பர் மாதம் 232 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது இன்னும் ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் இறங்கும் அப்படின்ற மாதிரி தான் சார்ட்டில் எனக்கு தெரியுது. எது வரையும் இறங்குன்னு கேட்டிங்கன்னா, இறங்கிறதுக்கான வாய்ப்பு 221 வரையும் இருக்குது. அதாவது இங்கேருந்து இன்னும் ஒரு 10 பாயிண்ட் இறங்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட் அந்த 221க்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்குது. எங்கே இருக்குன்னா 228 இருக்குது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை தொட்டுட்டு 17 டிசம்பர் அதை தொட்டுட்டு தான் மேலே போயிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னும் இறங்கும் தான் தோணுது. அப்படி இது இங்கேருந்து ஒரு லிட்டில் பிட் பவுன்ஸ் வந்தால் கூட எது வரையும் போகும்னா 235 வரையும் தான் போகும். அதையும் கட் பண்ணான்னா 240 வரையும் தான் போகும். அதுக்கப்புறம் மறுபடியும் இறங்க தான் செய்யும். இங்கேருந்து ஏறினா ஒரு 8 பாயிண்ட்டு ஏறலாம். இங்கேருந்து இறங்குனா ஒரு 10 பாயிண்ட்டு கிட்ட இறங்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ சார்ட்டில் இருக்குது. ஆனால் இது பியர் ட்ரெண்டில் இருக்குது. RSI 14ல் 29ல் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணதில் இது இறங்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. 228 இதுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ரெண்டாவது 221ல் இருக்குது. இது ஃபண்டமெண்டல் நல்லா தான் இருக்குது. ஆனால் இதை ஷார்ட் டேர்ம்லாம் பண்ண முடியாது. ஒன்லி லாங் டேர்ம்னா மோர் தென் 5 இயர்ஸ்க்கு மேலே மெயின்டைன் பண்ணணும். அது லாஸ்ட்டில் வந்தால் கூட இவன் டிவிடெண்ட்டே கொடுக்குறான். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸை தான் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் சூஸ் பண்ணுவாங்க. இந்த ஷேர் ஹோல்டர்ஸில் இருக்கிற எல்லா தலைங்களுமே இருக்குது. இது உள்ள ப்ரொமோட்டர்ஸும் இருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் யார்? கவர்மெண்ட்டு தான். அப்புறம் எஃப்ஐஸ் இருக்குது, அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு இருக்குது, அப்புறம் டிஐஸ் இருக்குது, அப்புறம் இன்சூரன்ஸ் இருக்குது, அப்புறம் அந்த இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனி பிஎஃப் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா விதமான பெரிய பெரிய தலைங்களும் இது உள்ளே இருக்குது இந்த ஓஎன்ஜிசியில். இதை லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணணும். நான் ஒரு ஷேரை வாங்கி அது 5-6 வருஷத்துக்கு நான் பார்க்கவே கூடாது, அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் சொல்லுங்கள். அதே நேரத்தில் டிவிடெண்ட்டும் எனக்கு நல்லா கொடுக்கணுன்னா இந்த ஓஎன்ஜிசி நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற இந்த ரேஞ்சில் நீங்கள் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக வாங்கிக்கணும். நான் சொல்கிற அந்த 220 வரும்போது இதை இன்னும் கொஞ்சம் நல்லா வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஓஎன்ஜிசிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எங்கே இருக்குன்னா, கடைசியாக 194 தான் இருக்குது. அந்த 194 200 வரையும் வந்திருக்கான். எப்போ வந்திருக்கான்னா இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் வந்திருக்கு. ஸோ அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது இந்த ஓஎன்ஜிசியில். அதெல்லாம் தொட்டுட்டு தான் போயிருக்கு.
ஆனால் அவ்வளோ தொலைவுலாம் இது இறங்க விட மாட்டாங்க. நான் இருக்கிற சார்ட்டில் இருக்கிறத அப்படியே அவங்ககிட்ட அனலைஸ் பண்ணி சொல்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா அந்த 200 தான் தொட்டுட்டு போயிருக்கான் ஏப்ரலில். அதுக்கப்புறம் இப்போது அந்த 200 தொட்டுட்டு 260 வரையும் போயிட்டு இப்போ 232 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? இந்த ஷேரில் இதுதான் ஃபண்டமெண்டல் அண்டு டெக்னிக்கல். அடுத்த ஸ்டாக்ஸ் கேட்டிருக்குது வந்து பவர் கிரிட் கார்ப்பரேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பவர் கிரிட் கார்ப்பரேஷன் இது இப்போது கரண்ட் ப்ரைஸ் வந்து 260 இருக்குது. இவன் 300லேருந்து இறங்கிக்கிட்டு இருக்கான். அதாவது நவம்பர் 300லேருந்து இறங்கிக்கிட்டு இருக்கு. இது ஆர்எஸ்ஐயில் வந்து 33 இருக்குது. ஸோ பியர் ட்ரெண்டுக்குள்ளே தான் இருக்கான். 30க்கு மேலே இருக்குது. ஸோ காலை வச்சுட்டான் பியர் ட்ரெண்டு உள்ள. இது எது வரையும் இன்னும் இறங்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு ஹோப் வந்து 246 வரையும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே தான் அதுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டே இருக்குது. இப்போ இது 260 இருக்குது. இங்கேருந்து அது இன்னும் 20 பாயிண்ட், அதாவது 14 பாயிண்ட் கிட்ட இறங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது சார்ட் வைஸில் பார்த்தா. டெக்னிக்கலாக பார்த்தா இதோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணால் ஃபண்டமெண்டல் பிஇ ரேஷியோ 16 தான் இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு 2.4 தான் இருக்குது. ROE எல்லாம் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எல்லாம் 16% கிட்ட இருக்குது. டிவிடெண்ட்டு 3.45% கொடுக்குறான். க்ரோத் எல்லாம் ROC எல்லாம் 12% கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து லாங் டேர்மு தான். ஏன்னா பிஇ ரேஷியோ 15 கிட்ட தான் இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு 2க்கு மேலே லைட்டாக அபோவாக இருக்குது. இது ஷார்ட் டேர்மில் ரொம்ப நெகட்டிவாக தான் இருக்குது. இப்போதைக்கு இறங்கினே தான் இருக்குது. லாங் டேர்மெல்லாம் இதை மெயின்டைன் பண்ணால் இது லாங் டேர்மு இதை மெயின்டைன் பண்ணலாம். எப்படி இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணால் லாங் டேர்ம் வச்சிட்டோம்னா, இப்போ இந்த சார்ட்டை நம்ம பார்க்குறோம். இந்த சார்ட்டில் இப்போ வந்து RSI இவ்வளோ இருக்குது. ஒரு லாங் டேர்ம் மெயின்டைன் பண்ணால் 270 வரையும், ஒரு ஷார்ட் டேர்மில் 270. ஆனால் இப்போ கரெக்ஷன் ஸ்டேஜில் இருக்கான். ஸோ அப்போ இறங்க தான் செய்யும். நான் சொல்கிறது இந்த 246 சொல்கிறேன். 246 வரும்போது நம்ம வாங்கிக்கணும். நம்ம பை பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது ஒரு இந்த கேப் ஒன்று இருக்குது, 288 இருக்குது ஒரு கேப். அது வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடனேலாம் போகாது, டைம் எடுத்துக்கிட்டு தான் போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸடு ரெசிஸ்டண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்தால் நம்ம செல் பண்ணிக்கணும். இதை லாங் டேர்ம் கூட விட முடியாது. ஏன்னா இவன் எப்போ வேணால் இறங்குவான் இந்த பவர் கிரிட்டு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது லாங் டேர்மு வெரி இதுவாக இருக்குது. லாங் டேர்மில் பார்த்தா ரொம்ப ஷார்ட்டு கீழே இறங்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது ஷார்ட் டேர்மில். லாங் டேர்மில் பார்த்தா லாங் டேர்ம் இதை ரொம்பவும் அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட லெவல் மேலே போச்சுன்னா அங்கேருந்து இறங்க தான் செய்யுது. இதோட ஷேர் ஹோல்டர்ஸ் ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தா ப்ரொமோட்டர்கிட்ட 51% இருக்குது. எஃப்ஐஸ் இதை அதிகமாக வச்சுருக்காங்க, 26% வச்சுருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டு 14%, இன்சூரன்ஸ் வந்து ஒரு 4.25%, டிஐஸ் வந்து 2%, நான் இன்ஸ்டியூஷன் வந்து 3.6%. ஸோ இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இதில் எஃப்ஐஸ் ஹெவியாக இருக்காங்க. அது எப்போல்லாம் ஒரு ஹைக் போதோ அங்கே எஃப்ஐஸ் வந்து செல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இது இறங்கிக்கிட்டே இருக்குது. இதோட 52 வீக் லோவே 247, ஹை வந்து 329. 247னா இவன் அதான் நான் சொன்ன ரேஞ்சு தான். நான் 246.25 அதுதான். அதான் அந்த 52 வீக் லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட். அது வரையும் இது இறங்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதை தான் நான் சொன்னேன். அதுக்கும் கீழே இறங்குதுன்னா அதுக்கு கீழே இறங்குறதெல்லாம் லேட் ஆகும். அதுக்கும் கீழே இறங்குச்சுன்னா 227 தான் இருக்குது அடுத்த சப்போர்ட். அது வரையும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு. அது வரையெல்லாம் நம்ம அவ்வளோ நாள்லாம் இதை, ஏன்னா இப்போ அது இறங்கும் நம்ம ஷார்ட் டைமில் சொல்லியிருக்கோம். அப்போது இந்த இடத்துல போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேலைக்கு ஆகாது. அதனால் இந்த 246 வரும்போது கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணோம். அப்புறம் நான் அடுத்து 215 சொன்னேன். அந்த இடம் வரும்போது கூட கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணணும். ஏன்னா அதுக்குள்ளே மார்க்கெட் ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகிடுச்சு.
மேலே போக ஆரம்பிச்சிடும். அதனால் சொல்கிறேன். ஸோ இந்த லெவல் தான். இதை வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு ஆர்எஸ்ஐ பாட்டத்தில் இதை, அதாவது ஓவர்சோல் ரீஜனில் வாங்கிட்டு ஒரு ரெசிஸ்டண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த ரேஞ்சஸ்லாம் வரும்போது இதை கண்டிப்பாக செல் பண்ணும். இதை ஷார்ட் டேர்மில் ரொம்ப நெகட்டிவாக இருக்கும், லாங் டேர்ம்லேயும் ஓரளவுக்கு நெகட்டிவாக தான் இருக்குது. ஏன்னா இவன் பாருங்கள், ஒவ்வொரு ஏற்றம் வரும்போதும் இறங்கிடுறான். இவன் கடைசியாக ஒரு 156லேருந்து அது பாட்டுன்னு ஏறி 367, இப்போ 367 போயிட்டு இப்போ அங்கேருந்து இறங்குறான். அவன் இறங்குறதா இருந்தால் ஆக்சுவலி பார்த்தா 180 வரையும் இவன் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஃபண்டமெண்டலில் பார்த்தோம்னா பிஇ ரேஷியோ 16க்கு கீழே இருக்குது. ஸோ அவ்வளோ தொலைவு இது இறங்கிறதுக்கெல்லாம் லேட் ஆகும், ரொம்ப நாள் ஆகும். நம்ம அதுக்குள்ளே நமக்கு ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி பாட்டத்தில் ஷேர்ஸை வாங்கி ஓரளவுக்கு ப்ராஃபிட் வரும்போது செல் பண்ணணும். இதில் இந்த ஷேரில் இப்படி தான் நம்ம ப்ளே பண்ணி ஆகணும். அடுத்தது என்டிபிசி எனர்ஜி க்ரீன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்டிபிசி எனர்ஜி க்ரீன். என்டிபிசி எனர்ஜி க்ரீன் வந்து இப்போ வந்து அது 90ல் ட்ரேட் ஆகுது. அது இன்னும் ஆர்எஸ்ஐயில் கீழே தாங்க இருக்குது. அதாவது கீழே இருக்குது மீன்ஸ் ஓவர்சோல் ரீஜனில் தான் இருக்குது. 85 வரையும் அது இன்னும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து இன்னும் ஒரு 5-6 பாயிண்ட் இறங்கணும். இது மலை மாதிரி எது வரையும் போயிட்டு 186லேருந்து 85 வரையும் வந்துட்டு, 85 தான் அதோட 52 வீக் லோ. ஸோ மறுபடியும் அது அங்கே வந்துட்டு மறுபடியும் ஒரு 118 வரையும் போயிட்டு மறுபடியும் அதே 85 நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது இந்த என்டிபிசி க்ரீனு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஒரு 6 பாயிண்ட்டுக்கிட்ட இறங்க வேண்டியது இருக்குது. அங்கே வந்து இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனால் இதோட பிஇ ரேஷியோலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ப்ரைஸ் டு புக்கு அதிகமாக இருக்குது, ஆர்ஓசி ரொம்ப அதிகமாக இருக்குது, டிவிடெண்ட்டு சுத்தமாக இல்லை. இந்த ஷேரை நம்ம பார்க்காம விட்டுறதே நல்லது தாங்க. ஏன்னா பிஇ ரேஷியோ 156 இருக்குது, ப்ரைஸ் டு புக்கு 5% இருக்குது, ஆர்ஓஇ எல்லாம் ஒன்றுமே இல்லை, வெறும் 1.61 தான் இருக்குது. ஃபினான்ஷியல் இது பார்த்தா அதுவும் ஒன்றும் காணும், க்ரோத்து அதுவும் 3% கீழே இருக்குது ஆர்ஓசி. ஸோ டிவிடெண்ட்டு அதுவும் ஒன்றும் இல்லை. இதை எத்தனை பேர் வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. இதை 2 பேர் கேட்டிருக்காங்க. என்டிபிசி க்ரீன் இதில் எதுவுமே இல்லை பிரதர்ஸ். இது இறங்கிக்கிட்டு தான் இருக்குது. இது இங்கே டெக்னிக்கலாக ஒரு பவுன்ஸ் 85 தான் இருக்குது. ஃபண்டமெண்டல் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஸோ இது இங்கே 85 வந்து ஓரளவுக்கு ஆவரேஜ் பண்ணி கொஞ்சம் மேலே பவுன்ஸ் ஆச்சுன்னா க்ளோஸ் பண்ணுறது, அதாவது செல் பண்ணிடுறது பெட்டர் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஃபண்டமெண்டலில் ஒன்றுமே இல்லை, டிவிடெண்ட் இல்லை, க்ரோத் இல்லை, அப்புறம் அந்த பிஇ ரேஷியோ ஹெவியாக இருக்குது, ப்ரைஸ் டு புக்கும் அதிகமாக இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே அடித்து இறக்க தான் செய்வாங்க. இதுதான் இந்த என்டிபிசி க்ரீனில் இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன். ஸோ இதில் ஒரு ஆவரேஜ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணி ஒரு பவுன்ஸ் வரும்போது வெளியே வர்றது நல்லது. அதுக்கப்புறம் என்ஹெச்பிசி எல்லாம் ஒரே கவர்மெண்ட் பேர் மாதிரியே வருது. என்ஹெச்பிசியில் இப்போ அவன் ட்ரேட் ஆகிறது 75.40 இருக்குது. இது இன்னும் ஒரு 70 வரையும் இறங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 70 வரையும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. RSI 14ல் 30 கிட்ட இருக்குது. இதோட பிஇ ரேஷியோ 24 கிட்ட இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு கம்மியாக தான் இருக்குது, 1.83 தான் இருக்குது. ROE 7.8% இருக்குது. டிவிடெண்ட்டு 2.59% கொடுக்குறான். இப்போ இதெல்லாம் பாருங்கள், டிவிடெண்ட் வந்து ஒரு 2.5% கொடுக்குறான். இதில் க்ரோத் எல்லாம் பார்த்தா இதில் க்ரோத்தும் அந்தளவுக்கு தான் இல்லை, வெறும் 6% தான் இருக்குது. ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 7.69% இருக்குது. சரி, அட்லீஸ்ட்டு டிவிடெண்ட்டாவது நல்லா டீசெண்டாக கொடுக்குறான். இப்போ இவன் இறங்கினாவது டிவிடெண்ட்டாவது வரும். அந்த என்டிபிசி க்ரீனில் டிவிடெண்ட்டும் இல்லை, க்ரோத்தும் இல்லை, ஃபண்டமெண்டலில் பிஇ ரேஷியோ அபோவ்
150க்கு மேலே இருக்குது, ப்ரைஸ் டு புக்கு 5 கிட்ட இருக்குது, அதெல்லாம் அடிக்க தான் செய்வாங்க. இப்போ இந்த ஸ்டாக்ஸு இதில் டிவிடெண்ட் இருக்குது, இது 175 70 வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே வரும்போது வேணும்னா இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த NHPCயில் இவன் டிவிடெண்ட் கொடுக்குறான். ஸோ 70 71 வரும்போது நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போது இதை இறங்க விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறது தான் நல்லது இந்த NHPCயில். அப்புறம் இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அதை கேட்டிருக்காங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வந்து அதில் ஏதோ ஒரு கவர்மெண்ட் நியூஸ் இருக்குது. அதாவது கவர்மெண்ட்டே வந்து இதில் ஏதோ ஸ்டாக்ஸை வந்து செல் பண்ணுற மாதிரி நான் படித்தேன். எப்போ படித்தேன், இந்த வீக்லேயே இல்லை போன வீக்லேயான்னு தெரில. அதனால் இது இறங்குது. இது வந்து இன்னும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு 32 வரையும் இறங்குன்னு தான் தோணுது. கவர்மெண்ட்டே வந்து செல் பண்ணுது. அப்போ இது வந்து இதோடைய ப்ரைஸு கண்டிப்பாக கீழே தான் வரும். அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு நான் சொன்ன மாதிரி 32 இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு 30 தான், 29 தான் இருக்குது இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில். இதோட PE ரேஷியோ 15 தான் இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு 1.58 தான் இருக்குது. ROE வந்து 12% இருக்குது. டிவிடெண்ட்டு ஒன்றும் இல்லை. க்ரோத்து ஒன்றும் காணும். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இது பேங்க் செக்டாரு. இதில் இப்போ நியூஸ் இருக்கிறதுனால தான் இது இறங்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது PE ரேஷியோலாம் பார்த்தா கம்மியாக தான் இருக்குது. ப்ரைஸ் டு புக்கும் கம்மியாக தான் இருக்குது. டிவிடெண்ட்டு சுத்தமாக இல்லை, ஒன்றுமே இல்லை. ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12.50 கிட்ட இருக்குது. ஸோ இது பரவாயில்ல. ஆனால் டிவிடெண்ட்டே இல்லையே, அதுதானே பிரச்சனை. அது இல்லாமல் இது வேறு இறங்கிட்டு வேறு இருக்குது. இதில் ஷேர் ஹோல்டர்ஸ் யார் யார் இருக்கா? ப்ரொமோட்டர்ஸ் அதுதானே பார்த்தேன். இதில் என்னங்க ப்ரொமோட்டர்ஸ் 95% இருக்கிறாங்க. அதுதாங்க இது கவர்மெண்ட்டு செல் பண்ணுது. அதாவது 65லேருந்து 70 வரையும் தான் ஒரு ப்ரொமோட்டர்ஸ் வச்சுருக்கணும்னு ஏதோ ஒரு ரூல் இருக்குது போல் இருக்குது ஷேர் மார்க்கெட்டில், இந்த ஈக்விட்டியில். இவன் 95% இன்னமும் ஸ்டில் வச்சுட்ருக்கான். அப்புறம் FIs கிட்ட வெறும் 0.31% தான் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டுக்கிட்ட 0.12 தான் இருக்குது. இன்சூரன்ஸ் தான் ஓரளவுக்கு 1.84% வச்சுருக்கான். DIs கிட்ட 0.34% இருக்குது. ஸோ பெரிய தலைங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் மட்டும்தான் 95% வச்சுருக்காங்க. அதனால தான் இதை ஆஃபர் ஃபார் சேலில் செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல் இருக்குது. இதோட நியூஸை பார்த்தா தான் நமக்கு தெரியும். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் ஏதோ இவ்வளோ வச்சுருந்தா கண்டிப்பாக இது இன்னமும் அப்போ இறங்க தான் செய்யும். நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக 29 வரும். அங்கே வேணும்னா இது நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனால் இதில் டிவிடெண்ட்டே கிடையாது, அதை ஞாபகத்தில் வச்சுங்க. அடுத்த ஒரே ஒரு ஷேர் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து ITC ஹோட்டல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ITC ஹோட்டல்ஸ். ITC ஹோட்டல் இப்போ ட்ரேட் ஆகுறது வந்து 191 ட்ரேட் ஆகுது. இது 184 வரையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் இருக்குது சார்ட்டில். ஏன்னா ஒரு பெரிய கேப் இருக்குது. 184, அதாவது இங்கேருந்து இன்னும் ஒரு 7 பாயிண்ட் இறங்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது சார்ட்டில். RSIயில் 30 தான் இருக்குது. இதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் PE ரேஷியோ 57 இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு 3.47 இருக்குது. ROE 7% தான் இருக்குது. டிவிடெண்ட்டு சுத்தம். க்ரோத்தில் ROC வந்து 9.01% தான் இருக்குது. ITC இது ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் இது PE ரேஷியோலாம் இப்போ அதிகமாக தான் இருக்குது. ஷேர் ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் வச்சுருக்கா? ப்ரொமோட்டர்ஸ் வந்து 40% வச்சுருக்காங்க. FIs வந்து 26%, மியூச்சுவல் ஃபண்டு 4%, இன்சூரன்ஸு 11%, DIs வந்து 5.7%, நான் இன்ஸ்டியூஷன் வந்து 14% வச்சுருக்காங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ இது ஓவர் வேல்யூடாக தாங்க இருக்குது. க்ரோத்து நல்லா இருக்குது, டிவிடெண்ட்டு இல்லை. மேனேஜ்மெண்ட்டு வந்து
க்ரோத் இதில் ஃபண்டமெண்டலாக இருக்கா இல்லையானே ஒன்றும் புரியல. இது ஹோட்டல் செக்டரு, ரெசார்ட் அண்ட் ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டல் அதில் வருது. இது ஒரு நியூட்ரலாக தான் இருக்கும் போல் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இந்த ஷேரை நம்ம விட்டுறது நல்லது தான் தோணுது. ஏன்னா இது இறங்கிட்டு எப்போது 262லேருந்து இறங்கிட்டு இருக்கு. 184லாம் இது ஏதோ இப்போ நடுவில் இதில் கூட ஸ்ப்ளிட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஐடிசிலேருந்து இது ஸ்ப்ளிட் ஆச்சா என்னான்னு தெரில. ஐடிசிலேருந்து அதுதான் இது சடார்னு இவ்வளோ தலை விழுந்துருக்கு. இல்லை இன்ஃபர்மேஷன் கரெக்டாக தெரில. இது அந்த ஐடிசி ஃபுட்டில் வரக்கூடியதுலேருந்து பிரிச்சிட்டாங்களா இந்த ஹோட்டலை அப்படின்னு தெரியல. என்னை பொறுத்தவரையும் இப்போ இந்த ஸ்டாக்ஸை நம்ம அப்படியே கம்முன்னு விட்டுறது நல்லது. 184 வரையும் பார்க்கலாம். 184 அவன் கட் பண்ணி கீழே வந்தானா 160 தான் அவனுக்கு அடுத்த சப்போர்ட்டு. அங்கே தான் இருக்குது. அங்கெல்லாம் வந்ததுன்னா அப்போ வேணால் இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். இது ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னா வேறு வழி இல்லை. இது இறங்க ஆவரேஜ் பண்ணி அந்த ஆவரேஜ் கான்செப்டை ஃபாலோ பண்ணி ப்ராஃபிட்டில் வெளியே வர்றது தான் ஒரே வழி. புதுசாக ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இந்த இடம் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்குதே நல்லது. இது இன்னும் இறங்கணும்னா இது வரையும் இறங்கணும். 179, அதுக்கப்புறம் 162 அங்கெல்லாம் வரும்போது வேணும்னா இந்த ஐடிசி ஹோட்டலில் நம்ம பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு 6-7 ஷேர்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதை நீங்கள் யாராவது இந்த ஷேர்ஸை வச்சுருந்தா அது உங்களுக்கு யூஸ் ஆகுதான்னு பாருங்கள். எப்போவுமே ஈக்விட்டி ஸ்டாக்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் டிவிடெண்ட் இருக்கான்னு கண்டிப்பாக பாருங்கள். அதுதான் நமக்கு. ஏன்னா எல்லா ஈக்விட்டி ஷேர்ஸும் இறங்கிக்கிட்டு தான் இருக்குது. சரி, அட்லீஸ்ட் ஒரு டிவிடெண்ட்டாவது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது கிடைக்கணும், வருஷத்துக்கு ஏதாவது கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எல்லா ஷேரும் இறங்க தான் செய்யுது. அந்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் ஒரு டிவிடெண்ட் கிடைக்குமே அப்படின்றதுக்காக சொல்கிறேன். நல்ல ரொம்ப என்ன சொல்கிறதுனா ப்ளூ சிப் சம்மந்தமான ஸ்டாக்ஸை பாருங்கள். அதுதான் இறங்கினாலும் சட்டுன்னு ஏறும். இப்போ நம்ம பார்த்த முக்கால்வாசி இதில் ப்ளூ சிப்பு எதுவுமே இல்லை. எல்லாமே அந்த ஸ்மால் கேப் இல்லைன்னா நிஃப்டி மிட் கேப் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டிவிடெண்ட் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த ஆர்இசி பிஎஃப்சிலாம் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் ஹை டிவிடெண்ட் கொடுக்குறான். அதே மாதிரி கேஸ்ட்ரால் ஒன்று லாஸ்ட் வீக் போட்டேன், அவங்க கூட ஹை டிவிடெண்ட் கொடுக்குறான். அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எங்கே ஃபோக்கஸ் பண்ணனா, நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி அதோட ஆர்எஸ்ஐயை கண்டிப்பாக செக் பண்ணிங்க. அது கீழே இருக்கா இல்லை மேலே இருக்கா. கீழே இருந்ததுன்னா கண்டிப்பாக டிவிடெண்ட் அதிகமாக தரக்கூடியதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் பிஇ ரேஷியோலாம் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஏன்னா லாங் டேர்ம் இந்த மாதிரி ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது லாங் டேர்ம் தான் சூப்பராக இருக்கும். ஷார்ட் டேர்ம் எல்லாம் ஹை வெலாட்டிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸாக தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா அதுதான் அந்த ஏறிக்கிட்டோம் இறங்கிக்கிட்டோம் ஸ்பீடாக இருக்கும். ப்ராஃபிட் நல்லா வரும், லாஸும் வரும். ஆனால் நம்ம அங்கே ஆவரேஜ் பண்ண தானே போகிறோம். அதனால் அந்த கான்செப்டில் ரொம்ப நாள்லாம் வைக்க முடியாது. ஒரு ஷார்ட் டேர்மில் தான் நான் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் ஷார்ட் டேர்ம் பண்ணணும். வாங்கி விட்டுட்டு நான் அதை பார்க்கவே போகிறது கிடையாது. ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கலான்றவங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி சில ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது, அதை கன்சிடர் பண்ணுங்கள். லாங் க்ரோத்து தான் எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ராஃபிட்டபுளாக அமையும். இதை தான் பல பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது பலரோட அனுபவம் என்னென்னா லாங் டேர்மில் விடுறது தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது கண்ணுக்கு எதிரிலே ப்ரூஃப் இருக்குது. அப்போ நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். இதுதான் இந்த ஈக்விட்டி ஸ்டாக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை. இதை தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் பெரிய ஆளாக ஆகியிருக்காங்க. உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதே இல்லை. எவ்வளோ பேர் இருக்காங்க. வாரன் பஃபட்லேருந்து ஆரம்பித்து நம்ம இந்தியாவில் எல்லாமே, நம்ம தமிழ்நாட்டில் கூட இருக்கிறாங்க. ஆனால் பெயர் தெரியாமல் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கூட நான் எவ்வளோ பேர் இன்வெஸ்டர்ஸை பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், கூகுள்லேயும் படிச்சிருக்கேன்.
ஸோ அந்த மாதிரி நம்ம வரணும்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் கரெக்டான ஸ்டாக்ஸாக இருக்கணும். அதை சூஸ் பண்ணுறது தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு டிஸ்க்ளைமர், நான் செபியால் ரிஜிஸ்டர் பண்ண பர்சன் கிடையாது. இதில் நான் சொல்கிறது எல்லாமே அந்தந்த ஸ்டாக்கோட ஒரு ஃபண்டமெண்டல், ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். இதோட சப்போர்ட் எங்கே இருக்கும், எங்கே ரெசிஸ்டன்ட் இருக்கும், எங்கேருந்து இது மார்க்கெட் திரும்பலாம் அப்படின்ற மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இதில் நான் எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் ஷேரை வாங்கவோ விற்கவோ பரிந்துரைக்கவே செய்யலை. எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் உங்களோட தனிப்பட்ட ஒரு முடிவாக இருக்கணும். அப்படி இல்லையா செபியால் அங்கீகரிக்கப்பட்ட பர்சனை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.